Taste the Daily. அண்மை செய்தி. சென்னையின் பல்வேறு பிரதான சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கி நிற்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். சையத் வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து அவ்வப்போது சென்னையில் விட்டு மழை பெய்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதல் விட்டு மீண்டும் மழை தொடங்கி இருக்கிறது. நேற்று பெய்த லேசான மழைக்கு சென்னையின் பிரதான சாலைகள் மழை நீரால் சூழப்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடுமையான இன்னல்களை சந்தித்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். இரண்டாவது நாளான இன்றும் கூட மழை நீர் பெரும்பாலான இடங்களில் வடியாமல் சாலைகளில் ஆங்காங்கே குளம் போல் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாதசாரிகளும் கடுமையான இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய ஒரு அவல காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பது கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் பகுதியில் தான் தண்ணீர் இந்த அளவுக்கு தேங்கி நிற்கிறது. ரங்கராஜபுரம் பிரதான சாலையில் தேங்கி நிற்கும் இந்த தண்ணீர் மழை நீர் மட்டுமல்ல, கழிவு நீரும் இதனுடன் கலந்திருப்பதால் பொதுமக்கள் கடுமையான இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதில் நடந்து செல்வதற்கே மிகுந்த ஒரு விதமான அச்சத்தோடு நடந்து செல்வதாக இந்த ரங்கராஜபுரம் பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மழை நீர் வடிவதற்கு போதிய அளவில் வடிகால்வாய் பணிகளை சுமார் 4000 கோடி ரூபாயில் அமைத்து வருவதாக கடந்த 4 ஆண்டுகளாக ஸ்டாலின் அரசு விளம்பரப்படுத்தி வந்த நிலையில் இன்று அளவு கூட மழைநீர் வடிகால்வாய் பணிகள் முழுமையடையவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு புறம் இருந்தாலும் கூட மழைநீர் வடிகால்வாய் அமைத்த பணிகளில் மழைநீர் என்பது முறையாக வெளியேறவில்லை என்பதுதான் பொதுமக்களின் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. மழைநீர் வடிகால்வாய் அமைத்தார்களே தவிர அது பருவமழையின் போது தூர்வாரப்படாமல் அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டதாகவும், பாதாள சாக்கடைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்புகள் முறையாக சரி செய்யப்படவில்லை, அப்புறப்படுத்தவில்லை, தூர்வாரவில்லை என்பதும் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ரங்கராஜபுரம் பிரதான சாலை மட்டுமின்றி பிரதான சாலையை ஒட்டியுள்ள இணைப்பு சாலைகளிலும் மழைநீர் அதிக அளவு தேங்கி குடியிருப்புகளில் இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இரண்டாவது நாளாக முடங்கி போயிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழை நீருடன் கழிவுநீர் கலந்த தண்ணீரில் நடந்து செல்வதால் உடலுக்கு பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டு தினந்தோறும் நோய் தொற்று பாதித்து கடுமையான அவதிக்குள்ளாகுவோமோ என்ற அச்சத்தில் வசித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் மழைநீர் வடிகால்வாய் அமைப்பதில் முழுமை பெறாதது ஒரு புறம் என்றால், முறையாக தண்ணீர் வெளியேறும் வகையில் வடிகால்வாய்களை அமைக்கவில்லை என்பது மற்றொரு குற்றச்சாட்டாக பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மழைநீர் கால்வாயை முறையாக தூர்வாராதது, பாதாள சாக்கடைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்பை பருவமழைக்கு முன்பாகவே அகற்றாதது போன்ற காரணங்களால் மீண்டும் எதிர்வரும் நாட்களில் பெய்யக்கூடிய மழை பொழிவால் மேலும் பல்வேறு பாதிப்புகளையும் ஆபத்துகளையும் சந்திக்க நேரிடுமோ என்ற அச்சத்தில் சென்னை மக்கள் உறைந்திருப்பதாகவே நம்முடைய வேதனைகளை பொதுமக்கள் பகிர்ந்து கொண்டனர். சையது, இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.